ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி காலையில் எடுத்த ஒரு ரேண்டம் விளாக் தான் நான் இப்போ உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் பாப்பாவை 6 மணிக்கெலாம் ஸ்கூலுக்கு பஸ் ஏற்றி அனுப்பியாச்சு. அனுப்புனதுக்கப்புறம் வாசலில் வந்து உருளி வச்சுருந்தேன். இந்த உருளி பார்த்திங்கன்னா நான் கார்த்திகை தீபத்துலேருந்து தான் நான் வச்சுருக்கிறேன். இந்த பூக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டு மொட்டை மாடியில் பூத்த பூக்கள் தான். அதில் வந்து பாருங்கள், ரோஸ் இருக்குது, செம்பருத்தி இருக்குது, அப்புறம் அரளிப்பூ இருக்குது, அப்புறம் வந்து செவந்தி அதுவும் இருக்குது. இது கூடவே இந்த செவந்தி பூ மாதிரியே இன்னொரு பூவும் என்கிட்ட இருக்குது. இது என்ன பூன்னு உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். இந்த பூவோட பேர் எனக்கு தெரியல. இது வந்து நான் எங்கள் நேட்டிவ் நாகர்கோவில் போகும்போது அங்கே வந்து எங்கள் சின்ன மாமியார் வீட்டில் நிறைய இருந்தது, பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அதனால் அங்கேருந்து விதைகளை எடுத்துகிட்டு வந்து என்னோடய மொட்டை மாடியில் போட்டிருக்கேன். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த பூவும். இந்த பூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செவந்தி பூ மாதிரியே தான் இருக்குது. இந்த பூவோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த உருளியில் வந்து நான் பூ போட்டிருக்கேன். செவந்தி பூ வந்து உளுத்து போட்டிருக்கேன். ஏன்னா பூ கொஞ்சம் தான் இருக்குது, மற்ற இடங்களுக்கு வேணுன்றதுனால. என்கிட்ட இன்னொரு பித்தளை உருளியும் இருக்குது. அந்த உருளி வந்து நான் பூஜா செல்ஃபில் வச்சுருப்பேன். இங்கே வெளியில் வந்து இந்த மண்ணில் செஞ்ச உருளி வச்சுருக்கிறேன். நம்ம வீட்டில் வந்து நம்ம நிலைவாசல்லையோ இல்லாட்டி வீட்டுக்குள்ளேயோ வந்து உருளியில் பூ போட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும். நெகட்டிவ் வைப் எல்லாமே வந்து வெளியில் போயிடும். அதுவும் இல்லாமல் நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சமாகவும் இருக்கும். பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நிலைவாசல். நான் இந்த மாதிரி வைக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி உருளிலாம் வைக்கிறீங்களா? வச்சுருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் இந்த பக்கம் இந்த பக்கெட்டில் உள்ள செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நேற்று என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் பிளான்ட்ஸ் எல்லாமே இண்டோர் பிளான்ட்ஸ் தான் எல்லாமே அங்கேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். இது எல்லாமே வந்து இப்போ நம்மகிட்ட பாட்டு மண் எல்லாம் இல்லை. இனிமேல் நர்சரிக்கு போயிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு வரணும். காலையில் வந்து எங்களுக்கு சமையல் வேலை இருக்கு இல்லையா? ஏன்னா ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் அனுப்பணும், அவங்களுக்கு லஞ்ச் எல்லாம் பண்ணணும். பாப்பா வந்து எப்போயுமே காலைல பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் கொண்டு போவா. லஞ்ச் வந்து வீட்டுக்கு வந்துடுவா. அதனால் லஞ்ச் அவளுக்கும் சேர்த்து தான். சரின்னு டீ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் வேலையை பார்க்கலான்னு ஃபஸ்ட்டு டீ குடிக்க ஆரம்பிச்சாச்சு. மதுரையில் பயங்கர குளிராக இருக்குங்க. உங்கள் ஊர்ல எல்லாம் எப்படி இருக்குது குளிர்? எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் டைம் ரொம்ப இன்னைக்கு லேட் ஆயிடுச்சு. ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி சோம்பேறியாக அப்படியே டீ சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்துட்டேன். டைம் பார்த்தா 8:30 கிட்ட ஆக போகுது. இப்போ தான் வந்து நான் சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இந்த பாருங்கள், சாதம் அரிசி தண்ணி தான் சும்மா வச்சுருக்கேன், பச்சை தண்ணி தான், சூடு கூட பண்ணலை. சரியா? அப்புறம் வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரிசி ஒன்று தான் ஊற வச்சுருக்கேன். வேறு எந்த ப்ரிப்ரேஷன் பண்ணல. இன்னைக்கு காலையில் பாப்பாவுக்கு வந்து 6 மணிக்கு ஸ்கூலுக்கு சப்பாத்தி போட்டு கொடுத்தேன். அதனால் அவளுக்கு 2 சப்பாத்தி போட்டு மிச்சம் மாவு எங்களுக்கு பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். இது வந்து கொஞ்சம் பழைய சாதம், இது கருவேப்பிலை, இது வந்து எண்ணெய். இந்த பக்கம் வந்து எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன்னா மீல் மேக்கர், காலையிலே மீல் மேக்கர் கிரேவி செஞ்சு தரலான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன். அதனால் இன்னைக்கு எல்லாமே லேட்டு தான் போல், அப்படி ஆகிப்போச்சு. இன்னைக்கு மீல் மேக்கர் கிரேவி சப்பாத்திக்கு செய்யணும். இன்னைக்கு தக்காளி குழம்பு கேட்டாங்க, அதனால் எடுத்து வச்சுருக்கேன். ப்ளஸ் காலிஃப்ளவரு தேங்காய் குழம்புக்கு எடுத்து வச்சுருக்கேன். இனிமேல் தான் சமையலே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இது போக அம்மா கீரை ஆஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இதெல்லாம் கடகடன்னு இன்னைக்கு சடோன் வேறையாம். அதனால் நம்ம வீட்டில் இன்வெர்டர்லாம் கிடையாது. டக்கு டக்குன்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்கு பற்ற வச்சுருக்கேன். இந்த டைம் அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள், 8:25 ஆகுது. இங்கே பாருங்க, இங்கே வந்து 5 மினிட்ஸ் ஃபாஸ்ட்டு. ஓகேவா? இப்போ வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இது வந்து காலிஃப்ளவருக்கும் காளானுக்கும் தண்ணி வச்சிடலாம். இன்னைக்கு சும்மா கடன்னு வேலையை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தேங்காய் உடச்சி அரைச்சிட்டு வச்சிடலாம். ஏன்னா கரண்ட்டு சொல்ல முடியாது, திடீர்னு போயிடுச்சுன்னா. சாரி, இந்த பக்கம் ஃபில்ட்ரு ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா எனக்கு தண்ணி வேற கம்மியாக தான் இருக்குது, தண்ணி வேணும். அதுக்காக அந்த சவுண்டு கேட்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எனர்ஜியாக வேலை பார்க்கணும்ல, அதனால குடிச்சிக்கிறேன்.
சூப்பராக இருக்கு. தக்காளி குழம்புக்கு தான் தண்ணி வச்சிருச்சு, அதை போட்டு விடலாம். எந்த குழம்பு வச்சாலும் சீரக சேர்த்து அரைச்சி பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். கூடவே 2 வெள்ளைப்பூடு, 2 வெள்ளைப்பூடு இதை மட்டும் போட்டு தண்ணி அரைச்சி வச்சுக்கலாம். மிக்ஸியை அரைச்சி வச்சாச்சு. உலக்கு வச்சிருச்சு, அரிசியை போட்டு விட்டுறேன். காலிஃப்ளவருக்கு தண்ணி ரெடி ஆகிட்டு, இந்த காலிஃப்ளவர் வெட்டலை. இடையில ஸ்டாண்ட் வச்சு வீடியோ எடுக்கிறேன்னா அதனால கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. ஓகே, அது வேகட்டும். இந்த பக்கம் வந்துடலாம். இந்த தேங்காய் தேவையில்லை, எடுத்து வச்சிடலாம். காலிஃப்ளவர் கேமரால தெரியுதான்னு பார்த்து வெட்ட வேண்டியதா இருக்கு. ஹஸ்பண்ட் வெளில போயிருக்காங்க கலெக்ஷனுக்கு, இல்லாட்டி அவங்க கூட வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. கரண்ட் போகிறதுக்குள்ள குழம்பு வச்சுட்டாங்க. ஓகே, மற்றது கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழம்பும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு அரைக்க வேண்டியதை அரைச்சாச்சு. இன்னும் எங்கள் வீட்டு கிச்சன் ரொம்ப டார்க்காக இருக்கும், வெளிச்சங்களோ தெரியாது. முதல்ல இந்த காய்கறிலாம் வெட்டி வச்சுருந்தோன்னா கடகடன் செய்கிறது ஈஸியாக இருக்கும். சரி, இது நம்ம டைமிங்குள்ளே பண்ணுறோமான்னு பார்க்கலாம். மேக்ஸிமம் 45 மினிட்ஸ் ஆகும். சாதம் பொங்குது. என்னடா இவ்வளோ பெரிய பானையில் 3 பேருக்கு சாதம் வச்சுருக்கேன்னு பார்க்காதீங்க, எங்கள் அம்மா வந்திருக்காங்க, அதனால சேர்த்து தான். திடீர்னு எங்கள் குட்டி பையன் வந்தாலும் வருவான், எங்கள் தம்பி பையன். அதனால் ஒரு ஆளுக்கு திடீர்னு செய்ய முடியாதுன்ட்டு எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல, எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நைட்டு யூஸ் பண்ணிக்குவோம், அதனால தான் வச்சுருக்கேன். ஏன்னா ஒரு சிலர் கேட்டீங்க, என்னடா 3 பேருக்கு இவ்வளோ செய்கிறீங்க அப்படின்னு, அவ்வளோ சாப்பிடுவீங்களா அப்படின்ட்டு. நான் யூஸ்வலாக எப்பயும் நான் உங்களுக்கு காமிக்கிற சாப்பாடு பானை வந்து வேறு. நாங்கள் மட்டும் இருந்தோம்னா, நான், என் பொண்ணு, எங்கள் வீட்டுக்காரர் இருந்தாங்கன்னா இங்கே பாருங்கள், மொத்தமே இவ்வளோதான். ஒரு ஜான் அளவு கூட இல்லை, தெரியுதா? மொத்தமே இந்த இவ்வளோதான். இதுதான் வைப்பேன். உங்களுக்கு வீடியோவில் க்ளோஸ்அப்பாக காமிக்கும்போது பெரிய பாட்டு மாதிரி தெரியும். அடுப்பு ரிப்பேராக இருந்துச்சு பார்த்தீங்களா? என்னோட வீடியோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நானும் எவ்வளோ சிரமப்பட்டேன். சரி பண்ணுறதுக்கு ஒன்றும் பண்ண முடியல. கடைசியில் இங்கே கடைக்கு தான் எடுத்துகிட்டு போய் கொடுத்து கடைசியில் பார்த்தா 600 ருபீஸ் செலவாச்சு. பொங்கலுக்கு முன்னாடி தான் சரி பண்ண அடுப்பு, அது வரைக்கும் இதிலே தான் வச்சு ஓட்டிகிட்டு இருந்தேன். அப்படியே இருக்கட்டும். மீன் மேக்கர் என்னன்னு பார்த்துக்கலாமா? மொத்தமாக எடுத்துகிட்டு வந்துட்டேன். வெங்காயம், தக்காளி, தேவையானது எல்லாமே. ஒரு சிலர்லாம் காய்கறி வெட்டி வச்சுட்டு அப்புறம் அப்படியே சமைப்பாங்க. நான் வந்து மேக்சிமம் பார்த்தீங்கன்னா அப்படியே வேறு கட் பண்ணிக்கிட்டே, சமையல் பண்ணிக்கிட்டே தான் கட் பண்ணுறது. சின்ன வெங்காயம்லாம் பயங்கர ரேட்டாக இருக்குனால வாங்கலை. ஒரு 2-3 இருக்குது. அது எதுக்காவது குழம்புக்கு அரைக்க செய்ய, நான்வெஜ் செஞ்சால் அதுக்கு மட்டும் தேவைப்படும்ட்டு கொஞ்சமாக வச்சுருக்கேன். அதுவும் ரொம்ப இல்லை, ஒரு 1/4 கிலோ அளவு தான் இருக்குது. 100 ரூபாய்க்கு மேலே விற்கிறாங்க. வெள்ளைப்பூடுலாம் இப்படியே தண்ணியில் நினச்சிட்டோ இல்லாட்டி தண்ணியில் போட்டுட்டோ உரிச்சோம்னா ஈஸியாக இருக்கும். இது பொங்கலுக்கு வடை செஞ்சோம் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது பொரிச்ச எண்ணெய் மிச்சம் இருந்துச்சுன்னா அதை வந்து வடிகட்டி வாளியில் ஊற்றி வச்சுக்குவேன். அதை எதுக்கு வேஸ்ட் பண்ணுவானே, அதனால வெஜிடேரியன் தானே செஞ்சோம். நான்வெஜ் செஞ்சால் டிஸ்போஸ் பண்ணிடுவேன். மேக்ஸிமம் நான்வெஜ் நான் பொரிக்க மாட்டேன், ஒன்லி ஃபிஷ்ஷை தவிர. சிக்கன்லாம் ரொம்ப பொரிக்க மாட்டேன், எனக்காவது என் ஹஸ்பண்ட் தான் பொரிப்பாரு. டைம் பார்த்து வேலை பார்க்கும்போது வேலை ஓட மாட்டேங்குது, எனக்கு என்னன்னு தெரியல.
இவன் இதுகளும் சதி செய்துகளே அப்படின்ற மாதிரி கடகடனை உரிக்க வர்றது கூட உரிக்க வர மாட்டேங்குது. அதனால எவ்வளவு வெள்ளை கொடுனாலும் உரிச்சிருவேன். அது உரிக்கிறதுக்கெல்லாம் மலைக்க மாட்டேன். தானே தண்ணியில போட்டு கொடுக்கணும். தண்ணியில போட்டு கொடுக்காம இருந்தா எனக்கு பிடிக்காது, உரிக்க வராது. இதுமே ஈஸியா உரிச்சிடலாம். இங்க ஒரு வெட்டு, இங்க ஒரு வெட்டு, அவ்வளவுதான். வெந்தயம் ஃபர்ஸ்ட், கடுகு, ரெண்டாவது வெந்தயம், பூண்டு, இது எண்ணெய் சேர்க்கும் போது அப்பப்ப அப்படி தொடச்சி விட்டோம்னா கிளீனா இருக்கும். லாஸ்ட் சமையல்லாம் முடிச்சுட்டு ஒரு தடவை வைப் பண்ணி விட்டுருவேன். நான் வதங்கட்டும். என்னப்பா இது கேமரா தூக்கி வைக்கிறதுலேயே நேரம் சரியா போகுது. களி சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர் தூக்கி வச்சலாம். அப்படி இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாதீங்க. எனக்கு டக்கு செய்யறாங்க வச்சுக்கலாம். கொஞ்சம் சீரகம், மஞ்சள், மிளகாய்த்தூள், காலிஃப்ளவருக்கு நீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போடல, உப்பு தீந்து போச்சு, அரைக்கணும். அது இல்லைனாலும் நல்லாதான் இருக்கும். கொஞ்சம் மல்லிப்பூ, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, ஒரு 2 நிமிஷம் சாதம் ரெடி. திரும்பியும் பச்சை தண்ணி கொஞ்சம் போட்டு
அவ்வளோதான், சிம்லேயே வச்சு அப்படியே போட்டோம்னா காலிஃப்ளவர் ரெடி ஆயிடும். தேங்காய் ஊற்றிடலாம். ஒரு நிமிஷத்துக்கு வச்சா தக்காளி குழம்பு ரெடி. சாதம் வந்துருச்சு, சாதத்தை அடிச்சிடணும். சின்ன கிச்சன் தான், அதனால கொஞ்சம் இடத்துல தான் இருக்கும். எனக்கு பழகி போச்சு. அடுத்ததான் மீல் மேக்கர் செய்யணுங்களா? கடுகு, சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை. காலிஃப்ளவர் எப்படி செஞ்சேனே அதே மாதிரி தான் இந்த மீல் மேக்கரும் செய்கிறேன். இதுவும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஏன்னா இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும். பேஸ்ட்டு தீர்ந்து போச்சு, நாளைக்கு தான் வீட்டில் ரெடி பண்ணணும். அப்பாவுக்கு தான் பாவம் காலையில் வீட்டில் பீனட் பட்டர் இருந்துச்சு, அதை மட்டும் சப்பாத்தியில் ஸ்ப்ரெட் பண்ணி அவளுக்கு கொடுத்து அனுப்பிட்டேன். எங்களுக்கு மீல் மேக்கர் அவள் லஞ்சுக்கு கொஞ்சம் எடுத்து வைக்கணும், அவள் வந்து சாப்பிட்டுக்குவா. ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்குது. நான் மீல் மேக்கர் செஞ்சு முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன் உங்ககிட்ட. குழம்பு ரெடி. காலிஃப்ளவரும் ரெடி. மீல் மேக்கரும் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சிக்கன் டேஸ்ட்லாம் சூப்பராக இருக்கும். மீல் மேக்கர்லாம் ஹெவி ப்ரோட்டீனுங்க, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. அடிக்கடி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இதையும் ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து அம்மா கீரை ஆஞ்சி கொடுத்துட்டாங்க, அந்த கீரையும் செஞ்சிடலாம். அந்த கீரை இன்னைக்கு என்ன கீரைன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து மிளகு தக்காளி கீரை, அதுதான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தேன். அதுதான் அம்மா க்ளீன் பண்ணாங்க. இதையும் கடகடன்னு வச்சிடலாம். மிளகு தக்காளி கீரையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அல்சர் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப நல்லது. வயிற்று புண்ணு எல்லாத்தையும் ஆற்றும். வயிறு சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனையுமே இந்த மிளகு தக்காளி வந்து சரி பண்ணும். அதனால் வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கோங்க. இப்போ டக்கு டக்குன்னு கீரை பொரியலும் ரெடி பண்ணிக்கிட்டேவும், நெக்ஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சப்பாத்தி மாவு திரட்டி வச்சுருந்தேன் இல்லையா, அதையுமே வந்து சைடில் வந்து உருட்டி தேய்ச்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ இன்னைக்கு கரண்ட் ஷடவுன்னு சொன்னாங்கங்க. ஆனால் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 9:15 ஆயிடுச்சு. ஆனால் கரண்ட்டு போகலை. இன்னைக்கு கரண்ட் இருக்குது போல். ஆனால் பேப்பர்ல எல்லாம் போட்டிருந்தாங்க. அது மாதிரி லோக்கல் சேனல்லாம் இருக்கும் இல்லையா, அதுலேயும் இன்னைக்கு சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி இந்த பகுதிக்கு வந்து மதுரையில் வந்து ஷடவுன் சொல்லிட்டு. ஆனால் இது வரைக்கும் போகவே இல்லை. சரி, ஓகே, நமக்கு நல்லது தானே. ஏன்னா கரண்ட் போயிடுச்சுன்னா எங்கள் கிச்சன் பார்த்தீங்கன்னா பயங்கர இருட்டாக இருக்கும். அதனால தான் நான் டக்கு டக்குன்னு கரண்ட் போகிறதுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடணும்னு நினச்சேன். அது மாதிரி காலையிலே வந்து வாஷிங் மிஷினு எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. சப்பாத்தியுமே சைட் பை சைடில் போட்டு எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இந்த பக்கம் கீரையும் ரெடி ஆயிடுச்சு. என்னோட சமையல் முடிக்கிறதுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 56 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் கரண்ட்டும் போகலை. சரி, ஓகே அப்படின்ட்டு இப்போ பாருங்கள் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதம், காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சப்பாத்திக்கு தொட்டுக்க மீல் மேக்கர் தொக்கு. நெக்ஸ்ட் வந்து தக்காளி குழம்பு. இது வந்து மணத்தக்காளி கீரை பொரியல். இங்கே சப்பாத்தி. அவ்வளோதான், பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. அடுத்து அப்படியே ஹஸ்பண்ட்க்கு வந்து பேக் பண்ணிட்டோம்னா அவ்வளோதான். அவர் சாப்பிட்டுட்டாங்க, சப்பாத்தி சுடும்போதே சாப்பிட்டுட்டாங்க. கடகடன்னு அவருக்கு பேக் பண்ணி அனுப்பிட வேண்டியதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, it's bye from Jaya. Thank you for watching. Bye.